ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம். நம்ம போன வீடியோவில் சதுரத்தை பற்றி ஒரு சில சம்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோலையும் நம்ம ஸ்கொயர் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் தெரியும் சதுரத்தோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். இது வந்து பரப்பளவு ஏ ஸ்கொயர். சுற்றளவு வந்து 4a. டயாமீட்டர் வந்து a√2. ஓகேவா? இதுதான் வந்து சதுரத்தோட ஃபார்முலா. சதுரத்தோட பரப்பளவு ஏ ஸ்கொயர், சுற்றளவு பரப்பளவு ஏ ஸ்கொயர், சுற்றளவு 4a, டயாமீட்டர் அதாவது மூலைவிட்டம் a√2. ஓகேவா? சரி, வாங்க இப்போ சம் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்? இது வந்து 6th புக்கில் இருக்குங்க. இது தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர். அதுதான் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர் எனில், இது ஒரு செவ்வகம். ஓகேவா? எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ பாருங்கள், இது வந்து 20 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர். இதை நான் 10 பிரிச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த நீளம் 40 சென்டிமீட்டர் நம்ம 10 பிரிக்க போகிறோம். 10, இங்கேருந்து 10, இங்கேருந்து ஒரு 10. இப்படி நம்ம 10 பிரித்தோன்னா நமக்கு எத்தனை ஸ்கொயர் கிடைக்கும், எத்தனை சதுரம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்? அப்போ இது ஒரு 10 சென்டிமீட்டர், இது ஒரு 10 சென்டிமீட்டர், அப்படி நம்மளுக்கு ஒரு எத்தனை சதுரம் கிடச்சிருக்கும்? 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் நம்மளுக்கு 8 சதுரம் கிடச்சிருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன? சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது? 4a. அப்போ 4 இன்ட்டு பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5. அப்போ எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். ஓகேவா? மூணாவது சம் பாருங்கள். 20 சம பக்கங்கள் கொண்ட வடிவத்தில் ஒரு பக்க அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. ஒரு பக்க அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. எவ்வளவு சமபக்கமா? சமபக்கம்னாலே சதுரம்னு நம்மளுக்கு தெரியும். சமபக்கங்கள் கொண்ட ஒரு வடிவம், அதில் ஒரு பக்கத்தோட அளவு 3. அப்போ 3 இன்ட்டு இந்த 20ஆல் நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இவ்வளோ தான். ரொம்ப ஈஸி தான். 20 சமபக்கங்கள் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. இந்த 3 சென்டிமீட்டர் இன்ட்டு ஒரு 20 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்கம் பாதியாக்கப்பட்டால் கிடைக்கப்பெற்ற சதுரத்தின் சுற்றளவு என்ன? ஒரு சதுரத்தின் பக்கம் பாதியாக்கப்பட்டால் கிடைக்கப்பெற்ற சதுரத்தின் சுற்றளவு என்ன? சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 4a. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? பாதி ஆக்கப்படுதுங்கிறாங்க. அப்போ இந்த 4a பாதி வச்சதுன்னா 2a. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுர வடிவமான தபால் வில்லையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர் எனில் பக்க அளவை காண்க. ஒரு தபால் வில்லையின் சுற்றளவு எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 4a ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். a ஈக்குவல் டு இந்த 4 இங்கே கீழே வந்துடுமா? அப்போ 8/4 2. a ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6th கொஸ்டின். 882 சென்டிமீட்டர் ஸ்கொயரை பரப்பாக கொண்ட சதுரத்தின் மூலை விட்டத்தின் அளவு என்ன? 882 சென்டிமீட்டரை பரப்பாக கொண்ட சதுரத்தின் மூலை விட்டத்தின் அளவு. மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா என்ன? a√2. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர். a ஈக்குவல் டு, அப்போ ரூட் போடுவோமா நம்ம? a ஈக்குவல் டு ரூட் 882 சென்டிமீட்டர். இப்போ இந்த 882 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 441. இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 882 நம்மளுக்கு கிடைக்கும். சாரி, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 882 நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இதை இப்படி பிரிச்சுருக்கோம். ரூட் 441 × 2 அப்படி நம்ம பிரிச்சுருக்கோம். ஓகேவா?
இப்போ பாருங்கள் 441 நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். 441 எதோட ஸ்கொயர் வேல்யூன்னு பார்க்கணும். 21ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 441. பொதுவாக நம்ம மேக்ஸ் படிக்கும்போது 1லேருந்து 25 வரைக்கான ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். அது வந்து நம்மளுக்கு மேக்ஸில் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 441 எதோட ஸ்கொயர் வேல்யூ 21. அதனால் 21 வெளியே போட்டுட்டு மீதி இருக்கிறத √2 அப்படியே போட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிச்சு. ஏ வேல்யூ என்ன? 21 √2. இப்போ நம்ம வந்து இதை வந்து டயாமீட்டரோட ஃபார்முலா, சதுரத்தோட டயாமீட்டர் ஃபார்முலா நம்ம போட போகிறோம். D = A √2. ஏ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 21 √2. இந்த √2 நம்ம போட்டிருக்கோம். இப்போ 21 2 √2 வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 2 நம்ம எடுப்போமா? 21 × 2 ஆன்சர் வந்து 42 சென்டிமீட்டர். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். வட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் பக்கத்தின் தோராய அளவு, இதை நோட் பண்ணிக்கோங்க. தோராய அளவு என்னன்னு கேட்குறாங்க. சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். இதை நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். சதுரத்தின் பரப்பளவு = வட்டத்தின் பரப்பளவு. இப்போ வட்டத்தின் ஆரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் பக்கத்தோட தோராய அளவு என்ன நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சதுரத்தின் பக்கம் நமக்கு தெரியாது, A². அந்த ஃபார்முலா போடலாம். வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? πr². A² நம்ம போட்டுக்கலாம். பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு பைக்கு நம்ம எப்போனாலும் 22/7 நம்ம போடுவோம். அதனால் 22/7 இன்ட்டு ஆறுனா ஆரம். ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14. 14 × 14. இது நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு டிவைட் பண்ணோன்னா 22 × 14 × 2. ஓகேவா? இப்போ A² வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நம்ம A² தான் 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட்டு போடலாமா? √616. இதோட நம்ம அக்யூரேட்டாக வேல்யூ, இதுக்கு நம்ம ரூட் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து 24.8 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். இவங்க என்ன கேட்குறாங்க? தோராய அளவு தான் கேட்குறாங்க. அப்போ தோராய அளவு இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள். 20, 15, 30, 25. நம்ம இதில் கிடச்சிருக்க இந்த 616 ரூட்லேருந்து நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு கிடச்ச வேல்யூ வந்து 24.8 சென்டிமீட்டர். இதுக்கு அப்போ அது பக்கத்தில் 24.8 பக்கத்தில் வர்றது வந்து நம்மளுக்கு 25. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 25 சென்டிமீட்டர். இதையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தோராய அளவு அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அதை வந்து பார்த்துக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ தான் நம்ம வந்து ஆன்சராக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய நம்ம சம் பார்ப்போம். நீங்களும் என் கூடவே சேர்ந்து படிங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.